உங்களுடைய வயசு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் உங்கள் வயசு. ரொம்ப ஓல்டுன்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் நீங்கள் ஓல்டு. இளமைன்னு நினச்சிங்கன்னா என்றும் இளமை. நான் 13-14 வயசில் கர்த்தருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவன். ஸோ அதுக்கு பிறகு என் சாப்பாடு, என் உடம்பு, எனக்குன்னு ஒரு பெரிய இன்பம், எனக்கென்று ஒரு வாழ்க்கை, அதை நான் ரொம்ப நினைக்கல. அதை நினச்சி இருக்கணும். பைபிள் என்ன இருக்குன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு. அதாவது உன்னை நீ வெறுத்துரு அப்படி சொல்லலை. உன்னில் அன்பு கூறுவது போல நீ 3 இட்லி சாப்பிட்ற, பிறனிடத்தில் அன்பு கூறு, அவனுக்கு ஒரு 3 கொடுத்துருன்னு சொன்னார். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த காலத்தில் நான் 3 இட்லி சாப்பிடக்கூடாது, ஆண்டவர் ரொம்ப பாவம், நான் சாப்பிட்டு இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு அவர் தர்றதுக்கு வக்கு இல்லை அப்படின்னு நாங்கள் எங்களை ஒடுக்கி அடுத்தவங்களை கொடுக்க பார்த்தோம். அதனால் நாங்கள் ஒடுங்கி போயிட்டோம். ஸோ சின்ன வயதில் நீங்கள் வேத புத்தகத்தில் பார்த்தா அந்த காலத்தில் ஒரு ராஜாவும் ஒவ்வொரு ஆசாரியனும், பிரதான ஆசாரியன் எவ்வளோ சாப்பிட்டான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் அவ்வளோ வருஷம் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஆசாரியர்களுக்கு ஜனங்க ஆடு கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க, மாடுகளை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க, புறாக்களை கொண்டு வருவாங்க, காட்டு புறாவை கொண்டு வருவாங்க. வெட்ட வேண்டியது, சுட வேண்டியது, பொரிக்க வேண்டியது, எண்ணெயில் இது கொண்டு வர வேண்டியது, இதை ஆசாரியன் இருக்கிறதுலையே தொடையாக அவன் கையில் கொடுக்கணும். அவன் சாப்பிட்றதுக்கு தடையே இல்லை, எல்லா தொடையும் அவர்களுக்கு தான். இவ்வளவையும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு என்ன மினிஸ்ட்ரினா, இவ்வளோ பெரிய மாட்டை வெட்டணும் ஒரே வெட்டில். அப்போ வெலன் வேண்டும். ஸோ அவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டவங்க. அப்போ கூட ஒரு ஆசாரியனுக்கு ஆண்டவர் ஒரு மேக்சிமம் எவ்வளோ வயசு சொன்னார்? அவர்களுடைய வருஷமெல்லாம் 100-200 வருஷம். ஆபிரகாம், ஈசாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மனுஷர்கள் 3 பேர் வராங்க, அதுக்கு ஒரு பெரிய கன்றுக்குட்டி 3க்கு. நம்ம 300 கூட ஒரு கன்றுக்குட்டி போட மாட்டோம். 300 பேருக்கு 3 கிலோ. அதை மாதிரி சாப்பிட்டு 50-30 இவ்வளோதான். பிரதான ஆசாரியர்கள்லாம் ரொம்ப வருஷம் இருக்கக்கூடாதுன்ட்டார் ஆண்டவர். ராஜாக்கள் எப்படி சாப்பிட்ருப்பாங்க யோசித்து பாருங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள் சாப்பாடா, ஐயோ ஏசப்பா. அதில் ஒரு ராஜா கூட நான் ஊழியம் செய்த வருஷம் நாடுகளை ஆட்சி செய்ய அவர்கள் இல்லை. எனக்காக கொஞ்சம் கை தட்டுங்க. என்ன பண்றது, தானா வராததை தடி கொண்டு அடிச்சு தான் வர வைக்கணும். எந்த ராஜாவும் 50 வருஷம், கிட்டத்தட்ட 55 வருஷம் ஆண்டதே இல்லை. நாங்கள்லாம் 50 வருஷத்துக்கும் மேலே சிலுவையை சுமந்து நான் ஆண்டவர்கிட்ட போனேன்னா நான் கர்த்தர்கிட்ட தைரியமாக சொல்ல முடியும், நான் கண்ணீரோடு அவருக்கு சேவை செய்திருக்கிறேன். ஊழியத்திலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும் என்று நாங்கள் ஊழியம் செய்யவில்லை. அந்த காலத்தில் ஊழியம் என்பது அப்படி நாங்கள் பார்க்கவில்லை. ஊழியத்துக்கு எங்களை கொடுக்கறத தான் பார்த்தோமே தவிர இந்த ஊழியத்திலேருந்து எடுக்கிறத நாங்கள் பார்த்து பழகலை. நாங்கள் பண்ண தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியாது, நாங்கள் பண்ணோம், இவ்வளோதான் தெரியும். ஸோ இத்தனையும் மீறி இத்தனை வருஷம் கர்த்தருக்காக ஓடி ஓடி உழைப்பது ஒரு பெரிய ஆண்டவர் கொடுத்த பாக்கியம்.
உங்களை போன்ற பரிசுத்தவான்கள் அநேகருடைய ஜெபம் இதோட ஆண்டவருடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. ஏழை வயதில் எத்தனையோ முறை நான் சொன்னேன், ஆண்டவரே நான் ரொம்ப வருஷம் வாழணும்னு நான் விரும்பலை. நான் இளம காலத்தில் படித்த புஸ்தகங்கள் எல்லாம் இந்த அழுது அழுது செத்த பிரெய்னாடுகள், பிரேயிங் ஹைடுகள், அப்புறம் தன்னை உடைச்சி ஊற்றின தேவ ஊழியர்கள், இந்த மாதிரி ஊழியர்கள் சரித்திரத்தை தான் நாங்கள் ரொம்ப படித்தோம். அதில் பிரெய்னாடுன்னு ஒருத்தர், டேவிட் பிரெய்னாட், அவர் வயசுலேயே தேசத்தை பற்றிய ஒரு பாரம். உங்களுக்கெல்லாம் தேச பாரம்னா என்னன்னே தெரியாது. உங்களுக்கு பிள்ளை பாரம், புருஷன் பாரம், புருஷன் வர வரைக்கும் வரலையன்ற பாரம், வந்துட்ட பிறகு வந்துட்டானேன்ற பாரம், வேற யாரையாவது பார்த்தா போயிட்டானேன்ற பாரம், பிள்ளை பிறக்கலையன்ற பாரம், பிள்ளை பிறந்துட்ட பிறகு டயரி ஆகுதுன்ற பாரம், பிள்ளை வளர்ந்த பிறகு அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணோன்ற பாரம், அந்த கல்யாணம் பண்ண உடனே குழந்தை இல்லையன்ற பாரம், அதுக்குள்ளே பரலோக பெல் அடிச்சிடும், வந்துடுமா வீட்டுக்கு பரலோகத்துக்கு. சி சி, இதெல்லாம் வாழ்க்கையா? நீங்களும் ஒரு ஜென்மம்னு வாழறீங்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். முக்காடு. யாருக்காக வாழறீங்க? யாருக்காக வாழறீங்க? இந்த உலகத்துல நீங்க பிறந்தது யாருக்காக? எல்லாரும் வாழறாங்க, நீங்களும் வாழறீங்க. எல்லாரும் கல்யாணம் பண்ணது, உங்களுக்கும் கல்யாணம். கல்யாணம்னா என்னமோ பரலோகம்னு நினைச்சிங்க, வாழ்ந்த பிறகுதான் தெரிஞ்சு அது எவ்வளோ நரலோகம்னு. உள்ளவும் போக முடியல, வெளியவும் வர முடியல, விழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. சில பேர் சொல்றாங்க, அண்ணா நீங்க மெய்யாகவே தீர்க்கதரிசி அண்ணா. இப்படி ஒரு திருமண வாழ்க்கை, எந்த வாழ்க்கையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரு தனக்கு 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 தனக்குனே ஜோம் பண்ணி, தனக்குனே வாழ்ந்து, தனக்குனே உழைச்சி, தனக்குனே காரு, தனக்குனே பங்களா, தனக்கு படிப்பு, தனக்குன்னு வாழறாங்களோ அவங்களுக்கு தான் இது பொருந்தும். யாரு கர்த்தருக்கென்று வாழுகிறார்களோ அவங்க குடும்பம் ஒரு குட்டி பரலோகம். அவங்க வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருந்தாலும் இல்லைனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், ஒலிவ மரம் போனாலும், எது போனாலும் அவர்களுடைய மன நிறைவு மகிழ்ச்சி போகவே போகாது. அவங்க வாழ்க்கை ஒவ்வொரு படியா மேலே ஏறி 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 ஏறியே போவாங்க. ஏன்னா அவங்க தனக்குன்னு வாழலை. அவங்க நினைக்கிறாங்க, நானா இந்த உலகத்தில் பிறக்கலை, பரலோகம் என்னை அனுப்பி வச்சிருக்கு. பரலோகம் அனுப்புனதுனால தான் எங்கள் அப்பா அம்மாவை அவர் தான் செலக்ட் பண்ணி என்னை குழந்தையா கொடுத்தாரு. எனக்கு இருக்கிற உறவுகள் எல்லாம் அவர் வேலையை செய்யறதுக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் கொடுத்தாரு. கல்யாணம்னு ஒன்று இருந்தால் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். 10 மடங்கு அபிஷேகத்துக்குத்தான் திருமணம் என்று யார் மற்றவர்களுக்காக வாழுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை நாளுக்கு நாள் மகிமை கூடுமே தவிர குறையாது. தனக்கென்று வாழ்கிறவன் வாழ்க்கை நாளுக்கு நாள் தேங்கி தேங்கி தேஞ்சி 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 கழுத தேஞ்சி கட்டெரும்பா ஆயிடும். இதுதான் நீங்க படிக்க வேண்டியது. இத்தனை வருஷம் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வயதுன்னு ஒன்று இருக்கத்தான் செய்து, அதை நாங்கள் மறைக்க முடியாது. ஆனால் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலனடைகிறான். என்னுடைய டீனேஜில் இல்லாத ஒரு மகிமை எனக்குள் இருக்கிறது எனக்கு தெரியும். நாளுக்கு நாள் இயேசுவின் மேல் ஒரு பாசம் எனக்குள் பொங்குவது எனக்கு தெரியும். இல்லை அண்ணா அப்படி இருக்கக்கூடாதுண்ணா, ஆரம்பத்தில் ஓஹோன்னு தொடங்கி, யாரு சொன்னது? அது எந்த பிசாசு உங்களுக்கு இப்படி சொன்னா? நாளுக்கு நாள் அற்புதமா என்னை தாங்கிடும் நாதன்
இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். யாரெல்லாம் அப்படி சொல்றீங்க? அண்ணா, நாளுக்கு நாள் அற்புதமா என்னை தாங்கி மகிமையின் மேல மகிமை கொண்டு வர்றாரு. மகிமையின் மேல மகிமை கொண்டு வர்றாரு. நான் உண்மையா சொல்றேன், நேத்து இருந்த மகிமை இன்றைக்கு இல்லைன்னா தப்பு மேல இல்லை, எங்கேயோ ஓட்ட விழுந்துடுச்சு. ஆரம்பத்தில் பைபிள் மேல இருந்த ஆசையே வேற அண்ணா. இப்ப அண்ணா, அதுக்கு காரணம் எங்கேயோ ஒரு கதவு திறக்கப்பட்டது பிசாசுக்கு. ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நேற்றைய விட நாளை நன்றாக இருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி இல்லைன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கிறிஸ்து சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் சூரியன். அவர் அஸ்தமிக்கிற சூரியனே இல்லை. நீதிமானுடைய பாதை, எல்லாரும் சொல்லுங்க, நீதிமானுடைய பாதை. படிங்க படிங்க. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும், நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அந்த வசனத்தை படிங்க, எடுங்க. நீதிமொழிகள் 4. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நீதிமானுடைய, என்ன ஒரு முறை, நீதிமானுடைய பாதை, அவனுடைய நடைபாதை, என்னுடைய நடைபாதை நடுப்பகல் வரைக்கும், அதிகம் அதிகம். படிங்க எல்லாரும். அதிகம் 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 அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இப்ப என்ன பண்ணுவான் பிசாசு? நீ நீதிமானாயிருந்ததானே இது வசனம் உனக்கு பொருந்தும். நீதான் ஐயையோ நான் ஒரு மாப்பாவி, என்னை ஆண்டு நடத்திடும் தேவாவி. இது பாருங்க, இந்த வசனம் உங்களுக்கு பொருந்தக்கூடாதுன்றதுக்காகவே பிசாசு உங்க பாவத்தையே வெளிச்சம் போட்டு காட்டி, பூத கண்ணாடியில காட்டி, நீ நீதிமானே இல்லை, நீதிமான் ஆவதற்கு 7 படிகள். அந்த 7 படிகள் என்ன? 8 மணி நேரம் ஜெபம் பண்ணு ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு 10 நாள் ஃபாஸ்டிங் எடு. இந்த மாதிரி கண்டிஷனை போட்டு 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 கடைசியில் அவன் சாகும்போது கூட நான் நீதிமான் இல்லப்பா கண்ணை மூடுவான். அப்ப பைபிள் ஆண்டவரை பத்தி உங்களுக்கும் எனக்கு இருக்கிற படத்தை பாருங்க. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தம் பாதையும் அதிகமா போகாது. இதுவா? சொல்லுங்க வாயத்தை இருந்து. நீதிமான் அதெல்லாம் இப்ப நான் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இந்த நீதிமான்ற ஒரே ஒரு வார்த்தையை ரொம்ப பெருசாக்கிட்டு, அது யாருமே போக முடியாத மாதிரி உயர்த்திட்டு, பைபிள்ல நீதிமானுக்கு நீ என்ன 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 ஆசீர்வாதம் இருக்கோ அத்தனையும் நம்மளை விட்டு ஷேவ் பண்ணிட்டாங்க ஐயா. நீதிமானுடைய சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இருக்கும். உடனே நீங்க ஆமா, தலை மேல நித்திய ஆசீர்வாதம் இருக்கும், நீதிமானா இருந்தா தானே. நீதிமானுடைய சந்ததி, அது ரைட் தான்.
என் சந்ததி எங்க, நான் தான் நீதிமானா இல்லையே. இதுக்கு உங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் எங்களை தான் குறை சொல்லணும். நாங்கள் தான் உங்கள் பாவத்துக்கு மட்டும் லைட்டு போட்டு காட்டணுமே தவிர, உங்களுக்குள்ள ஜொலிக்கிற, உங்களுக்குள்ள ஏற்கனவே இலவசமா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால இலவசமா நீதியாய் உங்களை மாத்தினாரே, அதை நாங்கள் நிறைய பிரசங்கிக்கவே இல்லை. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இவனை சும்மா விட்டா இவன் ஏமாத்திருவான், ஆட்டுக்கு வாழை அளந்து வைக்கணும், பாவம் 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 பாவம்னு சொன்னாதான் இவன் ஏதோ கொஞ்சமாவது கொஞ்சம் தப்புவான் இப்படின்னு நாங்களா கணக்கு போட்டு காலையும் மாலையும் வேளையும் பாவத்தை பாவத்தை பாவத்தையே இதையே பேசி உங்களை நல்ல பாவ உணர்வுனால நிறைச்சி, சின் கான்ஷியஸ்னால நிறைச்சி, ஆண்டவர்கிட்ட போறதுக்கும் உங்களுக்கு தைரியம் இல்லை, பிசாச பார்க்கவும் தைரியம் இல்லை, நீங்களா நிற்கவும் தைரியம் இல்லை. கடைசியில் ஏண்டா வந்தோம், ரட்சிக்கப்படாதவே இருந்துட்டு பாவம் பண்ணிட்டு போயிருக்கலாம். நம்மளால இவங்க சொல்ற மாதிரியும் இருக்க முடியல, அப்படி இருக்க முடியல. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த வனாந்திர யாத்திரையில் என்பரம் இயேசு நம்மோடு இருப்பா. நான் எத்தனை வருஷம் பைபிள் படிச்சிருப்பேன் யோசித்து பாருங்க. என்ன மாதிரி பாவத்தை கண்டிச்சு பேசின பிரசங்கியார் அந்த வயசுல நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஆனா பாவத்தை கடிஞ்சிட்டு பேசிட்டு வந்தன்னா எல்லாம் அழுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, அண்ணா பிரதர் நீங்க வந்தாதான் வெட்டு 1 துண்டு 2ன்னு பந்தீங்கன்னு. அப்புறம் எல்லாம் அழுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க என்ன எழுப்புதல்னுவாங்க. அடுத்த வருஷம் அந்த சபைக்கு கன்வென்ஷனுக்கு போனான், அதை விட ஸ்ட்ராங்கா பேசினாலும் அவங்க அசையவே மாட்டாங்க. அப்போ நானே யோசிப்பேன், என்னடா அது, நம்ம போன முறை பெரிய அழுக வந்துச்சு, இப்போ இந்த முறை அதை விட டோஸ் அதிகமாக கொடுக்குறோம், ஆனால் ஒர்க் பண்ணலையே நினைப்பேன். இதெல்லாம் என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்காக செய்ததே நாங்கள் பெருசாக பண்ணாமல் சாத்தான் உங்களுக்குள்ள என்ன பண்ணானோ அதையே உங்களுக்கு காண்பிச்சிட்டோம். சாத்தான் 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 இருக்கிறானே, சாத்தான் இருக்கிறானே. ரைட்டு, பிபி ஏறிச்சு, சாத்தான் தான் கொடுத்தான்னு வச்சுக்குவோம். அவன் என்ன இங்க ஏறுறத நிறுத்தலையே. சாத்தான் சோதிச்சானா? சோதிச்சான். அந்த சோதனையில நான் எரியலையே, நான் பொன்னாக புடமிடுகிறேனே, இதை சொல்லுங்க ஐயா. சாத்தான் உங்க வாழ்க்கையில என்ன செய்யறான் அதை நீங்க சொல்ற வர, அதை நினைக்கிற வர, அதை பயப்படுற வர, அதையே பிரசங்கம் பண்ற வர சாத்தானுடைய வல்லமை உங்க மேல உடையவே உடையாது. என்றைக்கு இயேசு எனக்குள் இதை செய்திருக்கிறார் சொல்றீங்களோ, அன்றைக்குத்தான் இயேசு மகாராஜா உங்களுக்குள்ள இருந்து எழும்புவார். சும்மா பாடுனா இல்ல, ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார், இது கொண்டு செல்வோம். கவனிங்க, ராஜா வருகிறார் ஒரு நாளைக்கு, அது தப்பே இல்லை. இயேசு ராஜா உள்ள வந்தாரா? வந்துட்டு அவரும் உங்களோட சேர்ந்துக்கிட்டு பிசாசுகிட்ட அடி வாங்கினேங்கிறாரா? சாத்தான் உங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்யறான் இல்ல, அவன் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல வந்தா இயேசு 10 கிலோமீட்டர்ல தான் ஒர்க் பண்றாரு. சாத்தானுடைய வேகத்தை சமாளிக்க இயேசுவால் முடியவில்லை.
சொல்லுங்க. சாத்தானும் இயேசுவும் ஓட்டப்பந்தயத்துல போனா சாத்தான் தானே வேகமா போவான். அப்ப ஏன் உங்க வாழ்க்கையில மாத்திரம் நீங்க வேற மாதிரி நம்புறீங்க? எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அதானே என்ன ரீசன்னா, நாங்க பிரசங்கியாரு சாத்தான் 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 சாத்தானே சொல்லிட்டோம். இயேசு 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 இயேசு. பென்னிகின் சொன்னாரு, சாத்தானு நீ ஒவ்வொரு முறையும் சாத்தான் சாத்தானும் போது உனக்குள்ள இருக்கிற வல்லமை லீக் ஆகிக்கிட்டே இருக்குன்னாரு. பேனாவில் ஓட்ட லீக் ஆகிட்டே இருக்குன்னாரு. நான் நினைச்சேன் சாத்தான்னு 10 முறை சொன்னா இயேசுன்னு 10,000 முறை சொல்லி அதை கேன்சல் பண்ணணும். ரெண்டு கொரிந்தியர் எடுங்க, சீக்கிரமா எடுங்க. 2 கொரிந்தியர் மாறி அந்தாலாரா ஷக்கா மாறி அந்தாலாரா 2 கொரிந்தியர் 5:17-15 படிங்களேன். 15 படிங்களேன். எல்லாரும் சொல்லுங்க. பிழைத்திருக்கிறவர்கள் இருங்க பிழைச்சிருக்கிறவங்க எல்லாம் கையை எடுத்து காட்டுங்க. ஓ இவ்வளவு பேரா? சொல்லுங்க. பிழைத்திருக்கிறவர்கள் இன்னொரு முறை. பிழைச்சி இருக்கிறவங்க இன்னொரு முறை. பிழைத்து இருக்கிறவர்கள் இனி பக்கத்துல பார்த்து இனி தனக்கு 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 என்று தனக்கு 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 என்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், இயேசு மரிச்சது எதுக்கு? எல்லாருக்காக. எதுக்காக மரிச்சார்? எல்லாருக்காக. எதுக்கு மரிச்சார்? உங்க பாவங்களை கழுவி சுத்தம் பண்ணி 2 நாள்ல நீங்க திரும்ப போய் இன்னொரு சேத்துல விழுந்து மறுபடியும் எடுத்து கழுவி மறுபடியும் 5 நாள்ல அடாவடி சண்டை போட்டு திரும்ப விழுந்து திரும்ப தூக்கி நீங்க வாழும் வரையும் உங்களை கழுவி 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 எதுக்கு மரிச்சாராம்? இனி பிழைக்கிறவர்கள் தங்களுக்குன்னு பிழைக்காம எனக்காக ஒருத்தர் மரிச்சு எழுந்தாரு, அவருக்காக பிழைக்கிறதுக்கு தான் அவர் மரிச்சார். சரி, அடுத்த வசனம் படிங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க. இது முதற்கொண்டு. இதெல்லாம் இப்பவே எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு போங்க, சும்மா படிக்காதீங்க. இது முதல் கொண்டு. எதுல இருந்து? இன்னைக்கு என்ன தேதி? 17 ஜனவரி. என்ன வருஷம்? இப்ப படிங்க. இது ஜனவரி 17 2023 முதற்கொண்டு ஒருவனையும் ஒருத்தியையும் மாம்சத்தின்படி அறியோம். நான் யாருங்க? நான் யாரு? மாம்சத்தின்படி அறியோம். கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு நான் பிரசங்கெல்லாம் குறிப்பு ஆண்டவர்கிட்டலாம் கேட்டுக்கிட்டு வரல. வாய்க்கு வர்றது தான் பிரசங்கம். நீங்க கேட்டு தான் ஆகணும். நீங்க கவனிங்க. ஒருவனையும் பவுல் சொல்றாரு, ஒருத்தியையும் மாம்சத்தின்படி அறியோம். அப்படின்னா உன்னுடைய மாம்சம் இதையே அரைச்ச மாவை அரைச்சி. இங்க கவனிங்க. சொல்லுங்க. ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம்.
எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. நான் யாரையுமே மாம்ச கண்ணில் பார்க்க மாட்டேன். அவங்களையும் மாம்சமா பார்க்க மாட்டேன். என்னையும் மாம்சத்துல பார்க்க மாட்டேன். இந்த ஒரு மாற்றம் வந்துடுச்சுன்னா உங்க வாழ்க்கை பட்டுன்னு ராக்கெட்ல போக ஆரம்பிக்கும். என்னுடைய வாழ்க்கையில பெரும் பகுதியை என் மாம்சத்திலேயே நான் பார்த்தேன். ஐயோ, மாம்சம். நான் லுத்தரன் இல்லை, என்னையே பார்த்து அழுவுறது. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, தூய ஆவியே. நானும் தீய மனசு மாத்தவாரும்னு அவர் மாத்த வந்த மாதிரியும் இல்லை, என் தீய மனசு மாறின மாதிரியும் இல்லை. இப்ப நான் உங்களுக்கு பேசுறதெல்லாம் என்ன தெரியுமா? சிந்திக்க வல்லவர்கள் சிந்திக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இப்படி அழுதுகிட்டே சாகிறதா? அதை விட அழாதவே செத்துருங்களேன். எப்படி அண்ணா? 2 மாத்திரை போட்டுக்கிட்டு செத்துருங்க. நரகத்துக்கு போயிடுமே என்ன? இப்ப நரகத்தில் தானே இருக்கிறீங்க. நான் உங்களை கொஞ்சம் ப்ரொவோக் பண்றேன். ஆனா நீங்க என் வார்த்தைகளை தூக்கி குப்பையில போட முடியாது. பல ஆண்டு கர்த்தரோடு நடந்து எத்தனை சோதனைகளை கண்டு அதை சாதனைகளாக மாற்றி இன்னும் உங்க முன்னால கை கட்டி கை கட்டாமலும் இருக்கிறேன்ல. அப்ப என்கிட்ட நீங்க யாராவது பேசணும்னா ஒன்று என் வயசாவது ஆயிருக்கணும், இல்லை என் ஊழிய வயசாவது ஆயிருக்கணும். இங்க இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா என் ஊழிய வயசே இல்லை யாருக்கும். ஸோ நான் சொல்றதை கவனிங்க. மாம்சத்தின்படி பார்க்கும் வரை, மாம்ச கண்ணாடியில் அடுத்தவர்களை பார்க்கும் வரை அடுத்தவங்களையும் நல்லவங்க எண்ண மாட்டீங்க, உங்களை பார்த்து உங்களையும் நல்லவங்க எண்ண மாட்டீங்க. இது மாதிரி பார்க்க பார்க்க கொஞ்சம் விசுவாசம். நான் சொல்றதை கவனிங்க. மாம்சத்தை பார்க்கிறவன் மாம்சத்தை ஜெயிப்பதில்லை. சாத்தான் என்று சொல்லுகிறவன் சாத்தானை ஜெயிப்பதில்லை. பாவம் 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 என்று அதையே பேசுகிறவன் பாவத்தை ஜெயிப்பதும் இல்லை. என் வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். பாவத்தை ஓங்கி ஓங்கி பேசினவர்கள் படுபாவத்தில் விழுந்ததையும் பார்த்திருக்கிறேன். இதெல்லாம் நம்ம இப்போ ஒரு சிந்திச்சு ஆகணும். என்னையா இதே மாதிரி வாழ்ந்துட்டு போகவா, இல்லை எங்கேயோ என் டீச்சிங்கில் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை நான் பைபிளை படிக்கிறதே வேற மாதிரி படிக்கிறேன்னா, இல்லை எனக்கு படிப்பித்தவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் நானும் அதை சொல்லி தொலைகிறேனா என்று சிந்திக்கக்கூடாது. நீங்கள் யோசிக்கணும். ஒரு கம்பெனியில் ஒரு வேலை செய்து அது லாஸ் ஆச்சுன்னா உடனே அவன் செக் பண்ணி லாஸை கெயின் ஆக்குறான். கிறிஸ்தவ உலகம் ஒன்றுதான், அது இழப்பிலேயே இருந்தாலும் பிசினஸை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. என்றைக்கோ ஒரு நாளைக்கு அதை சிந்திச்சு ஆக வேண்டும். நான் மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியேன். அப்புறம் என்னன்றாரு பவுல் பாருங்க, கிறிஸ்துவை கூட எங்களுக்கு தெரிஞ்ச இயேசு மாம்சத்தின்படி தான். மரியாளுக்கு பிறந்தார், யோசேப்பு அவரை பாதுகாத்தார், 30 வருடம் இருந்தார், யோவான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார், பிசாசுகளை துரத்தினார், நோய்களை சுமந்தார், அவர் சீஷர்கள் கூட வந்தார்கள், அடித்தார்கள், சிலுவையில் அறைந்தார், 3ஆவது நாள் எழும்பி போய்விட்டார். அதையே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல வர இயேசுவை மட்டுமே நம்ம கண்ணா இருந்தால் அவரையும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் மரிச்சு அதோடு அவர் மூழ்கவில்லை, 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார். சகல துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார ஆவிகள், இந்த உலகத்தின் அதிபதிகள்,
எல்லா நாமத்துக்கும் மேல உயர்ந்தார். பிதாவின் வலது பாரிசத்துல ஹையஸ்ட் த்ரோன்ல போய் உட்கார்ந்தார். அவரை நான் எப்ப ஏற்றுக்கொண்டனோ அப்போது அவருக்கு நடந்தது எல்லாம் எனக்கு நடந்துடுச்சு. நானும் பாவத்துக்கு செத்துட்டேன், ஞானஸ்தானத்துல புதைக்கப்பட்டுட்டேன். என்னுடைய ஆவி மனிதன் அவரோட ஒன்றாக ஆகிவிட்டது. பேசியோடு இசைந்தவன் அவளோடு ஒரே மாம்சமாய் இருக்கிறது போல, தேவனோடு இசைந்தவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான். என் ஆவியும் இயேசுவின் ஆவியும் ஒரே ஆவியா இருக்கு. அதனால அவர் போன இடத்துக்கு நானும் போயிட்டேன். என் உடம்பு தேனியில நிக்குது, என் ஆவி மனிதன் இயேசுவோட சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இது பைபிள் படிச்ச எல்லாரும் சொல்லுவாங்க, அண்ணன் எபேசியரை தான் பேசுறாரு. எல்லாவற்றுக்கும் மேல நாமும் அவரோடு கூட எழுப்பப்பட்டு அவரோடு கூட உன்னதத்திலே வீற்று இருக்கிறோம். இப்படித்தான் இயேசுவை பார்க்கணுமே தவிர, கன்னத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றா. இன்னைக்கு இயேசு போய் ஒரு கன்னத்தில் அடிங்க பார்க்கலாம், சின்ன பிள்ளை மாதிரி அழுவுறாரா? இன்று இயேசு மகிமையில சிங்காசனத்துல எவனாவது ஒருத்தன் இயேசுவ கன்னத்துல அரைய போனா அவர் மேல இருந்துகிட்டா சிரிச்சார்னா முடிஞ்சிச்சு ஐயா. குய கலத்தை போல இரும்புனால குயகலத்தை உடைப்பது போல உடைப்பா. இப்ப இயேசு இருக்கிற அந்த காட்சியை நீங்க பார்த்துட்டீங்கன்னா மாம்சத்தின்படி அவரை பார்க்க மாட்டீர்கள், இப்பொழுது இருப்பதை போல அவரை பார்ப்பீர்கள். 1 யோவான் 4:17. நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க. நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு ஒரு தைரியம் உண்டு. தைரியத்துக்காக அவருடைய அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. இதெல்லாம் நான் உங்ககிட்ட இப்ப பேச முடியாது. அவருடைய லவ் மிகுதியில நம்ம நியாயத்தீர்ப்பு நாளிலையும் தைரியமா நிற்போம். இருங்க, இப்ப நான் ஆண்டவர் இங்க வந்து நின்றுட்டாருன்னா நான் எப்படி இருப்பனோ, இப்போ நான் ஆண்டவர்கிட்ட பரலோகத்துக்கு போனா, இப்போ அப்படி விழுந்து பரலோகத்துக்கு போனா ஒரே ஒரு சென்டிமீட்டர் கூட நான் எக்ஸ்ட்ரா பரிசுத்தமாக போறது இல்லை. பட்டுன்னு விழுந்துட்டேன். ஆனா இயேசுவின் மடியில போய் அவரோட கொஞ்சம் அளவுக்கு போவேன். அது காரணம் என்னடானா, மரணம் என்னை பரிசுத்தமாக்கி விட்டது. அப்படியா சொல்லுங்க அண்ணா. அவர் மரிச்ச உடனே பரிசுத்தம் வந்துடுச்சுன்னா, மரணம் என்பது ஒரு சாத்தான், மரணம் ஒரு சத்துரு. இந்த சத்துரு என்ன பரிசுத்தம் பண்ணுவானா? சிந்திச்சுக்கினே இருங்க, எனக்கு நிறைய பேசணும் போல இருக்கு. அப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா, இயேசு என்ன மாம்சத்தின்படி பார்த்து நியாயம் தீர்க்காம என்னுடைய ஆவியை மனிதனை, என்னுடைய உள்ளான மனிதனை பார்த்து தான் எந்த நன்மையும் செய்யறாரு. எனக்கு எது செய்தாலும் அவர் என்னுடைய உள்ளான மனிதனை பார்த்து தான் 10 ரூபாயும் கொடுக்கிறாரு, 10 லட்சமும் கொடுக்கிறாரு. இந்த பார்வை நமக்கு வரும்போது நம்ம வேற ஒரு, இப்ப நான் சொன்ன பாவம் பாவம் பாவம்னு, அதுக்கு பிறகு இந்த பாவத்தை நினைக்காம நீங்க ஆகாயமான மாதிரி மேல போயிடுவீங்க. பாவம் குட்டி குட்டியா தெரியும். இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டீங்க, பாவமே தெரியாது, மேகங்கள் தெரியும். இது எப்பொழுது வரும் என்று சொன்னால்,
நம்முடைய போதனைகள் இயேசு செய்ததை மகிமைப்படுத்த வேண்டும். இப்ப பாருங்க, ஏனென்றால், இப்ப எல்லாரும் அதை படிங்க. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். எல்லாரும் கையை வச்சு சத்தமா சொல்லுங்க. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இன்னொரு முறை படிங்க சத்தமா. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இப்ப இது மாதிரி இருக்கா பாருங்க. அவர் இருந்த பிரகாரமாக, இருக்கிற பிரகாரமாக. தப்பா சொன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அவர் இருந்த பிரகாரமாக, அவர் நாமும் ஒரு நாள் இருக்கிறோம். கொஞ்சம் அவர் இருந்த பிரகாரமாக, தப்பா இருக்கிற பிரகாரமாகவா? ஓகே. நாமும் பரலோகத்தில் இருப்போம். பரலோகத்தில் தானமா இருப்போம், இவ்வுலகத்திலையா? அபத்தம் பேசாத. இவ்வுலகத்திலையா? சத்தமா இவ்வுலகத்திலையா இருக்கிறோமா? இருப்போம்மா, இருக்கிறோம். உங்களுக்கு என்ன கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலமே தெரியாத எப்படி இங்க வந்தீங்க? அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் ஒரு நாள் பரலோகத்தில் இருப்போம். இதை பற்றி நான் தாம்பரத்தில் ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்கிறேன். பெரிய மீட்டிங், பெரிய தலைவர்கள்லாம் பின்னால் உட்காந்துருக்குறாங்க. எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் தான் கிடைச்சது. அதில் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதனால தான் இப்போ போகிறதே நான் விட்டுட்டேன். எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஜனங்க எழுந்து போகிற நேரத்தில் சகோதரன் எசேக்கியா பிரான்சிஸ் வருவார்னுவாங்க. ஸோ நான் எழும்பி ரயில் வேகத்தில் பேசுகிறேன். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்திலே இன்று இருக்கிறோம் சொல்லிட்டு நான் சொன்னேன், அவர் இப்போது எப்படி இருக்கிறார்? அவருடைய கண்கள் சூரிய பிரகாசம் போல் அக்கினி பிழம்பாக இருக்கிறது. அதுபோல நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். இப்பொழுது அவர் தலையிலே முள்முடி அல்ல, பல நாடுகளின் கிரீடங்கள் இருக்கிறது. பல நாடுகள் மேல் இருக்கிற அதிகாரம் இன்று நமக்கும் இருக்கிறது. இப்பொழுது அவருடைய பாதங்கள் கலிலேயா கடலோரமாய் மணலிலே நடந்து போன பாதங்கள் அல்ல. அவர் இப்பொழுது அக்கினி பிழம்பாக எரிகிற வெண்கல பாதங்களை போல் இருக்கிறது. அதிலே அவர் பிசாசுகளை எரிக்கிறார். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இது எதை பற்றி சொல்லுதுன்னா, நமக்குள்ள ஒரு புது சிருஷ்டி உருவாச்சு. இல்ல மாம்சம் அல்ல, இயேசு உள்ள வந்த உடனே உள்ளான ஒரு மனிதன் வந்துட்டான். இல்ல தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும் உள்ளான மனிதன்? சத்தமா சொல்லுங்க, உள்ளான மனிதன். உள்ளான மனிதன். இந்த மனிதனும் இயேசு இப்போது இருப்பதும் ஒரே மாதிரி இருக்கிறது. நானு என்னைய பார்த்துட்ட உடனே கண்ணு அசிங்க, ஆண்டவரே என் கண்ணு இச்சை ஆண்டவரே அப்படி சொன்ன உடனே இச்சை என்ன ஆயிடுச்சு, என்னை நல்ல பச மாதிரி பிடிச்சிக்கிச்சு. என்றைக்கு நான் மாம்சத்தின்படி ஒருவரையும் அறியேன். இங்க கவனிங்க, இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு அவசர அவசரமா ஓடிட்டேன். ஓடி 2-3 மாசம் கழிச்சுட்டு பிஷப் எஸ்ரா சர்க்குணம் ஐயா இருக்கார்ல, அவர் ஒரு ஆண்டு விழாவை ஏதோ நடத்தினார். அதுக்கு என்ன பிரசங்கத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. பிரசங்கத்துக்கு நான் போயிட்டு எப்பயுமே அந்த முடிக்கும் போது ஓடி வந்துடுவேன். ஏன்னா எனக்கு இருக்கிற பலன் புல்பீட்டில் ஊற்றிடுவேன், அவ்வளோதான். ஓடி வரேன். ஒரு பாஸ்டர் ஜிப்பாவோட பின்னால் ஓடி வந்து என்னை பிடிச்சார். பிரதர் 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 அப்படின்னாரு. என்னங்க பாஸ்டர்ன்னு ஓடி வந்து
அவர் சொன்னார், ஒரு சகோதரி நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, அவர் இருக்கிறபடியே நாமும் இவ்விடத்து உலகத்தில் இருக்கிறோம் சொன்னீங்கல்ல, அவருடைய கண் அக்கினி பிழம்பா இருக்கிறது. அப்போ நான் என்ன சொன்னேன், அந்த கண்ணில் பார்த்தாலே கேன்சர்கள் மறையும், அவர் கால் வச்சாலே அசுத்த ஆவிகள் அலறும். இப்படி நான் சொன்னேன்ல. அவர் சொன்னார், எங்கள் சிஸ்டருக்கு கேன்சர், அந்த சிஸ்டர் எங்கள் சபை, அவங்களுக்கு ஒரு கேன்சர் கட்டி இருந்துச்சு. அடுத்த நாள் ஆப்ரேஷன் பிரதர். உங்கள் பிரசங்கத்தை கேட்டுட்டு ராத்திரி போனாங்க. காலையில் குளிக்கும் போது அந்த கட்டி மறைஞ்சு போச்சு பிரதர். நான் ஜெபம் பண்ணல, சத்தியத்தை கொடுத்தேன். சத்தியம் விடுதலை ஆக்குகிறது. எந்த வார்த்தையை நீங்கள் தருகிறீர்களோ அந்த வார்த்தை தான் மனிதர்களை மாற்றும். உடம்புன்னு இருந்தா நோயின்னு இருக்கந்தான். அப்படி சொல்ற ஒரு பிரசங்கியார் சபையில பாருங்க, 99 பங்கு எல்லாருக்குமே நோய் இருக்கும். ஹாஸ்பிட்டல் பில்லு அவங்க தான் கொடுப்பாங்க. எஸ், சரீரத்தில் நம்ம இயற்கை விதிகளை உடைக்கும் பொழுது சிலது வருது, நான் இல்லைன்னு. ஆனால் அதையே நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இல்லாமல், இன்னைக்கு எனக்கு 173, 93, 96 உடனே நான் பயந்துன்னு இல்லாமல் நான் கண்ணை மூடி எனக்குள் இயேசு இருக்கிறார், அவர் இருக்கிற பிரகாரமாகவே நானும் இருக்கிறேன், அவர் இருக்கிற பிரகாரமாகவே நானும் இருக்கிறேன் மாதிரி சொல்லி 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 தான் எசேக்கியா அண்ணன் 55 ஆண்டுகள் மேடையில வந்து நான் நிற்கிறேன். வசனத்தினால் ஜெயிக்கிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் ஜெயிக்கிறது. அவர் இருக்கிற பிரகாரமாக அவர் இருக்கிறத வெளிப்படுத்தின விசேஷத்துல பாருங்க. வெள்ளை குதிரையிலே மகாராஜாவாக வெண்மை உடை அறிந்து அவர் போய்க் கொண்டிருக்கிறார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் பருக்குள்ள பட்டயம் வருகிறது, அது ராஜாக்களை அழிக்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் பண்றத, தாவீதுக்கு இந்த தரிசனம் இருந்தது. நமக்கு வசனத்திலேயே இருக்கு, அவங்காலத்துல தரிசனம் என்னடான்னா, பூமியின் ராஜாக்கள் ஏகமாய் கூடி, அதிகாரிகள் ஏகமாய் கூடி அவர்கள் ஆலோசிப்பது ஏன். சங்கீதம் 2 அப்படி சொல்லுவான். எல்லாம் வரிசையா சொல்லிட்டு அவர்கள் கயிறுகளை வெட்டி அறுத்து போடுவோம் அவர்களை அப்படின்னு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் அவர்களை பார்த்து என்று நகைக்கிறார். தாவீது அதை பார்த்தான். அதை பார்க்க பார்க்க பார்க்கதான் அவனை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களையும் பஸ்பமாக்கி ஜெயத்திலே வாழ்ந்தான். 110 சங்கீதம் 110 தாவீது சொல்லுவான், கர்த்தர் என்ன ஆண்டவரை பார்த்து, பிதாவும் குமாரனும் பரலோகத்துல பேசுறத தாவீது கேட்டாருங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய வேலைக்காரர்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகள். வேலைக்காரன் பார்க்கிறாரு, பிதாவும் குமாரனும் பேசுறாங்க. இவர் தரிசனத்துல பார்க்கிறாரு. பிதா சொல்றாரு, நான் இயேசுவை பார்த்து உம்முடைய சத்துருக்களைனா எல்லாரையும் நினைச்சுங்க. இந்த நாட்டில் யார் யார் எழும்புகிறார்களோ, எந்த லோக அதிபதிகளோ, என்ன நோயோ பேயோ சபைக்கு விரோதமாய் வருகிற எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உம்முடைய சத்துருக்களை, எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். இத பார்த்தது யாரு? சரி, தாவீது ஆண்டவருடைய செல்ல பிள்ளையா இல்ல செல்ல வேலையாளா? உங்களுக்கு தெரியும், மோசேயே கர்த்தருடைய ஊழியக்காரன் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்ப நான் கேட்கிறேன், வேலைக்காரனே பரலோகத்தில் இருக்கிறத பார்த்தானே பிள்ளைக்கு எவ்வளவு தெரியணும்?
வெக்கமா இல்லை? வேலைக்காரன் சூட்ல வரான், புள்ள கந்தலை கட்டிக்கிட்டு இருக்குது. ஏன்னா நீ பிள்ளை அப்படின்ற பிரசங்கம் இன்றைக்கு நிறைய வேணுங்க. அது நான் போனேன்னா எனக்கு, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் இப்போ பூண்டிக்கு வரணும். இப்போ பூண்டி என்ன மாதிரி போயிடுச்சு தெரியுமா? காலேஜ் யூனிவர்சிட்டி ஆயிடுச்சு. தேனி எப்படி இருக்கு தெரியுமா? அ ஆ இ ஈ பா டா எம் படம். சரி, இங்க கவனிங்க. அந்த இளைய மகன் சொன்னா, என் தகப்பனுடைய வீட்டிலே வேலைக்காரர் கூலிக்காரருக்கு எவ்வளவு சாப்பாடு? சத்தமா சொல்லுங்க. என் தகப்பனுடைய வீட்டிலே, சொல்லுங்க எல்லாரும், என் தகப்பனுடைய வீட்டிலே கூலிக்காரருக்கு பூர்த்தியான சாப்பாடு. நானும் பசியினால் சாகிறேன். பார்த்தா சீ 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 சீ, எங்க அப்பா வேலைக்காரன் பிரியாணி சாப்பிட்டுக்கிறான், இங்க நான் பன்றி தவிடு கொடுக்க மாட்டேன்றான். அப்பதான் புத்தியே தெளிஞ்சுது. அப்படின்னா இது வரைக்கும் அவர் மயக்கத்தில் இருந்தார், இப்பொழுதுதான் மயக்கம் தெளிந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஏஞ்சல் ஒருத்தன் வந்து தண்ணி அப்படி தெளிச்சிருப்பான், இவர் திடீர்னு திறந்து பார்த்துருப்பார். ஐயா ஐயா ஐயா, கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, ஒரு தேவதூதன் கிறிஸ்மஸ் செய்தியை சொல்றதுக்கு வரான், அப்புறம்தான் பெரிய கூட்டம் வருது, அந்த இடம் முழுவதும் மகிமையால் நிறைந்தது. அப்ப நான் கேட்டேன், ஒரு ஏஞ்சல் வந்தாலே மகிமை வருது, நான் உங்க செல்ல பிள்ளையாச்சு, நான் போன அந்த இடத்துல மகிமை வரணும். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடு இருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் இயேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமா என்பக்கானா ஏகிடுவேன், துய பிதாவின் முகம் தரிசிப்பே. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, தாவீது பரலோகத்துல நீங்களும் இயேசுவும் பேசுறத கேட்டானப்பா. சொல்லுங்க, தேவதூதர்கள் வரும்பொழுது இருளுள்ள இடமெல்லாம் மகிமையில் பிரகாசித்ததப்பா. நான் வந்து உங்க வேலைக்காரன் இல்லையே, சொந்த பிள்ளை ஆண்டவரே. விதை எனக்குள்ள இருக்கு, நான் போற இடமெல்லாம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டுமே. இப்ப உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? நான் என்ன பண்றேன் தெரியுமா? இப்போ தண்ணியை தெளிக்கிறேன், நீங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டு நான் பாவேதா. என்ன உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம்னா, அவங்க வந்து இப்படி பண்ணிக்கிட்டு பாடுவாங்க, நீங்க படாத தலையை மூடிக்கிட்டு பாடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே எங்கள் கண்களை திறந்தருளும். நீர் இருக்கிறபடியே நானும் இன்று இந்த உலகத்தில் இருக்கிறேன். இதை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இப்ப நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு வந்து சாம்பிள் சோப்பு. நீங்க பூண்டிக்கு வாங்க, சோப்பு ஃபேக்டரியே காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க தான் ஏழையா? என்கிட்ட ஜனங்க வராங்கல்ல, நார்த் ஈஸ்ட்லேருந்து வர்றாங்க. அதில் சில பேர் 10 நாள் ட்ராவல், 5 நாள் வந்து 5 நாள் போக. அவங்க வில்லேஜில் இருந்து சிட்டிக்கு வந்து, அப்புறம் ட்ரெயினில் வந்து, அப்புறம் இறங்கி ஒரு 3-5 நாள் ஆகுது திரும்ப போக வராங்க. சில பேர்
10-15 பேர் சேர்த்து வச்சு அத்தனை பேரும் ஆகாய விமானத்தில் வராங்க. இங்கே மதுரையிலேருந்து எவ்வளோ தூரம், திருநெல்வேலியிலேருந்து எவ்வளோ தூரம். விரல அறுத்துக்காத ஆசீர்வாதம். அண்ணா அதெல்லாம் வேண்டாண்ணா, தலையை காட்டுறான் அண்ணா, கையை வைங்க அண்ணா, வாங்க வச்சுட்டு போகிறேன். இந்த தலைவேல கையை வச்சு தான் தலைமுடியெல்லாம் கொட்டுச்சு. என்னைக்கு நீங்களா வேதத்தை வாசிக்க போறீங்க? என்றைக்கு சத்தியத்தை வாங்க பணத்தை வாரி இறைக்க போறீங்க? என்றைக்கு லீவு பார்க்காம இப்போ அவங்கெல்லாம் வராங்களே, நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஆண்டவருடைய மகிமைக்கு நாங்கள் இப்போ நடத்த போகிறோம். ஒரு ஸ்கூல் நடக்க போகுது 40 நாளைக்கு. லேடி ஸ்கூல் நடக்குது 1 மாதம். 1 மாதத்து குழந்தைக்கு அவங்க அப்பா ஹஸ்பண்டுக்கிட்ட கொடுத்துட்டு எப்படி சமைக்கிறதுன்னு புருஷனுக்கு டீச் பண்ணிவிட்டு 1 மாதம் வந்து முதல் 3 நாள் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் கல்யாணம் ஆனதையாக மறந்துடுவாங்க. போகும்போது தான் நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு இருக்கிறீர்கள், மறந்து விடாதீர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லி அனுப்புகிற மாதிரி நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்க. இப்படியெல்லாம் வர மாட்டீங்க. நான் வரல, நான் மட்டும் முறுமுறுப்பீங்க. மாட்டி கத்துறோம் லாஸ்கிற பாக்கண்டா. நான் தமிழில் பேசக்கூடாது இதெல்லாம். நான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சுன்னா இப்போல்லாம் இந்த மாதிரி என் பாஷையில் திட்டிடுறது. நீங்களும் என்ன நினைப்பீங்க, அண்ணன் ரொம்ப பக்திமானு, திடீர்னு அந்நிய பாஷையில் பேசி பக்தி விருத்தி அடைய. கவனிங்க, இப்போ வாங்க மறுபடியும் 2 கொரிந்தியர் 5 முந்தின வசனம் படிங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். எல்லாரும் சத்தமா படிங்க பார்க்கலாம். இது முதற்கொண்டு இன்னைக்கு ராத்திரியிலிருந்து ஒருவனையும் ஒருத்தியையும் மாம்சத்துல பார்க்க மாட்டோம். அவங்களும் மாம்சத்துல இருக்கிறத பார்க்க மாட்டோம். அவங்களுக்குள்ள இருக்கிற மாம்ச குணத்தையே பார்க்க மாட்டோம். ஒருவனையும்னா அது யாரையும் தெரியுமா? என்னையும் சேர்த்து. ஆமென். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, என்னையும் என் மாம்சத்துல இருக்கிற பலவீனம், என் மாம்சத்துல இருக்கிற குறை, என் மாம்சத்துல இருக்கிற கோபம், என் மாம்சத்துல நான் படுற கஷ்டம், என் மாம்சத்துல என் புருஷன் பண்ற தொல்லை, ஏமா புருஷன் மனைவி எல்லாம் மாம்சத்துல இருக்கிற வரைக்குமா இல்ல செத்த பிறகுமா? சொல்லுங்க. மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் தான். அவ்வளவுதானே? ஐயா அதையும் பெருசா நித்தியம்ன்றீங்க. போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? போடா. சில பேர் சாகிற என் புருஷன் உங்க புருஷன் தான். அம்மா, குடும்பத்தை பற்றி நாங்கள் புருஷனை மதி மனைவியை மதின்னு சொல்லுவோம். பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் வேறு இருக்கிறாரு. பயமாக இருக்குது எனக்கு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு. ஒரு அளவு இருக்குதுமா, அதுக்கு பிறகு அவங்கள பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தா நீங்கள் பாட்டுன்னு ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய். பரலோகத்துக்கு போன பிறகு ஆண்டவரே நீ ஏன் புருஷனை இழுத்துட்டு வரல? நான் இழுத்து பார்த்தேன் ஆண்டவரே. கடைசியில் அவன் என்ன இழுக்க பார்த்தான் ஆண்டவரே. நான் உமக்காக ஓடிட்டேன் ஆண்டவரேன்னா தூக்கி கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுவார். இப்ப குடும்ப பிரசங்கிகள் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் முடிச்ச பிறகுதான் என்னென்ன பண்ணுவார். இப்ப நான் பேசி முடிச்சிடுறேன். எல்லாத்துக்குமே கீழ்ப்படியணும், உண்மைதான். மனைவிகளில் அன்பு கோரணும், உண்மைதான். எல்லாமே உன் மேல் இருக்கிற ஒரு அழைப்புக்கு தடைகளாக தொடர்ந்து வந்தால் நீ உன் ஊழியத்தை போ. நீ ஊழியம் செய்யும் பொழுது தேவ தூதர்கள் அவர்களை பிடிச்சு அடிச்சு கொண்டு வரட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொசுருங்க. கொசுறு தெரியுமா? தமிழ்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சமான வேர்டு கொசுறு. வேற என்ன இருக்கு? இங்க மதுரை பக்கத்துல என்ன சொல்லுவீங்க? ஃபாதர், கொசுருன்னு ஒரு வேர்டு இருக்கா தமிழ்ல?
நீங்கள் போய் 1 கிலோ வாங்குறீங்க கத்திரிக்காய், அப்புறம் ஒரு 2 கத்திரிக்காய் போடுறேன்றீங்க, அதுக்கு என்ன பேர்? இலவசம். கொசுறு. கொசுறு தான். திருநெல்வேலியும் கொசுறு தானே? போடு கத்திரிக்காய் கொசுறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொசுருக்கு வச்சுனுக்குத உயிசுறு. எம்மா 2 பிள்ளையா 2 கொசுறு, 2 கத்திரிக்காய், ஒரு புருஷனா ஒரு பூசணிக்காய். எம்ஏ பிடிச்சிட்டு பிஹெச்டியா 3 கொசுறு. இந்த கொசுருக்கு நீ வச்சிருக்கணுமா உசுறு? ஏம்மா அழைப்புன்னு ஒன்று இருக்கும்போதுமா நீங்க கேட்குற எல்லா உபதேசமும் அந்த அழைப்பு என்பது விழுங்கி விடுகிறது. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்வார், உன்னை நான் அழைத்தேன் தீர்க்கதரிசனியாய், நீ என்ன செய்தாய்? உன்னை நான் சுவிசேஷகையாக அழைத்தேன், செய்தாயா? ஆண்டவரே என் புருஷன். உன்னை நான் அழைத்தேன் செய்தாய என் புருஷன். உன்னை நான் அழைத்தேன் செய்தாய என் புள்ள. இப்படி சொல்றதுனால குடும்பத்தையும் விட்டுடு பிள்ளையும் விட்டுடு ஊழியத்துக்கே போகணும் அப்படி சொல்லலை. நீங்க அதை நல்லா விளங்குங்க. நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிட்டீங்க. குடும்பத்தை பற்றி உபதேசத்தை பூரா காப்பி அடிச்சிங்க, அப்படியே செய்தீங்க, உபவாசம் பண்ணீங்க. அதுக்கு பிறகு எந்த மாற்றமும் இல்லைன்னா நீங்கள் சும்மா இருங்கள். நீ எலியா பின்னால ஓடுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால ஊழியத்தை எஸ்கேப் பண்றதுக்கு நான் சொல்லலை. நான்லாம் எங்கள் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செய்திருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா 93, 95, 97 இன்றைக்கும் நான் போய் உட்காந்து அவங்களோட 1 hour 2 hours அவங்கள பிடிச்சி இப்படி பண்ணி இப்படி பண்ணி அவங்கள கொஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் அதை சொல்லலை. ஆனால் ஊழியத்துக்கு வெகு நாள் உங்களுக்கு கால் கட்டாக இருந்தால் நீங்கள் கர்த்தருக்கென்று தீர்மானம் பண்ண வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. சரி, இது சும்மா பக்கத்தில் நான் சொல்கிறேன். இது முதற்கொண்டு நாங்கள் எல்லாரும் சீக்கிரமா படிங்க. இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் யாரையும் ஒருவனையும் என்னையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்போ ஒரு கேள்வி, அண்ணா யாரையும் மாம்சத்தின்படி அறியக்கூடாதுன்னா என்னன்னு அர்த்தம்? அவர் இந்த அந்தஸ்து இந்த ஊர் அந்த ஊர் இந்த பழக்கம் அவருக்கு இந்த நல்லது, இது அவர்கிட்ட ரொம்ப தங்கமானவர், அதெல்லாம் ரைட்டு. எனக்குள்ளேயும் இருக்குது அவங்க வீக்னஸ் அவங்க ஸ்ட்ரென்த்து. இதையே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. அடுத்த வசனம், இப்படி இருக்க இங்க கவனிங்க. இப்ப படிச்சீங்கல்ல, அதன்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். ஒருவன், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஒருவன் ஒருத்தி கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அவன் புது சிருஷ்டியாய் இருப்பான், இருந்தான், இருப்பான், ஒரு நாளைக்கு இருப்பான், இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் மாம்சத்தெல்லாம் ஒடிஞ்சு போச்சு, எல்லாம் புதிதாயின. இப்ப நான் ஒரு கேள்வி, நானும் செய்த தப்ப ஒத்துக்கிறேன், நிறைய பிரசங்கிகள் சொல்றத ஒத்துக்கிறேன், தப்புன்றதை ஒத்துக்கொள்றேன். நிறைய பிரசங்கங்கள் பழைய சிருஷ்டியை டெவலப் பண்றதை பற்றி தான் இருக்க தவிர புதிய சிருஷ்டியை உயர்த்துவது எப்படி, அந்த புதிய சிருஷ்டியை பார்ப்பது எப்படி, அந்த உள்ளான மனிதனை பலப்படுத்துவது எப்படி, அந்த உள்ளான மனிதனோடு உறவு கொள்ளுவது எப்படி, இந்த உபதேசம் வர ஆரம்பிச்ச உடனே உங்க மாம்சம் கடகடன் கீழே விழ ஆரம்பிச்சிடும். உள்ளான மனிதன் பரிசுத்த ஆவியினாலே வல்லமையாய் பலப்பட ஆரம்பித்து விடுவான். அதனால இன்றைக்கு திருச்சபை புது சிருஷ்டியை ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த புது சிருஷ்டினா என்ன?
அதாவது புதிய சுயம். சுயம் அது என்ன சுயம்னா இயேசு என்கிற அந்த புதிய மனுஷன். அது அப்படி பைபிளில் இருக்குது. அது நிறைய நான் சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. இயேசு என்ன பைபிளில் என்ன இருக்குன்னா, அவருடைய சாயலின்படியே, அவருடைய பரிசுத்தத்தின்படியே, நீதியின்படியே சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்போ ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்? அந்த புதிய மனுஷன் மேலே. அது வர 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 உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பழைய மனுஷன் அதையே பார்த்துக்கிட்டு இருக்குதில்ல, அது முடிஞ்சிச்சு, அது செத்தாச்சு. நான் புதிய மனுஷன் மேலே என் கண்ணை நான் வைக்க போகிறேன். அடுத்த வசனம் படிங்க. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இங்க கவனிங்க, நம்ம மூளையை விளங்குறவங்களாம் கையை வர்த்தி காட்டுங்க. உங்க மூளையை ஆண்டவரோட ஒப்புரவாக்குனாரா, மாம்சத்தை ஒப்புரவாக்குனாரா, நம்மையும் அவரையும் ஒப்புரவாக்குனார்ல? அது எதை பற்றி பேசுறாரு? சத்தமா சொல்லுங்க. உள்ளான மனிதன். எல்லாரும் சொல்லுங்க. உள்ளான மனிதன் சொல்லுங்க. மறைந்திருக்கிற மனுஷன். ஆவி மனுஷன். இயேசு உயிர் வந்துச்சுல்ல, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய ஜீவனை எனக்கு உள்ள ஊதுனார்ல. அதுக்கு முன்னால நான் அக்கிரமத்துல பாவத்துல மரிச்சு கடந்தேன். இயேசு என் மேல வச்ச அன்புல அவர் எபேசியர் 2 நீங்க போய் பாருங்க. அவர் என்ன பண்ணாரு? எனக்குள்ள தமது ஜீவனை எனக்கும் ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். கமா, தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். இங்க கவனிங்க, ஜீவனை ஊதிட்டாரா? உங்களுக்குள்ள ஊதுனாரா இல்லையா? ஊதுனாருன்றவங்களா கையை வர்த்தி காட்டுங்க. இங்க பாருங்க, ஆதாமுக்குள்ள மண்ணில செய்து அவ்வளோ பெரிய கடவுள் குனிஞ்சு அவன் நாசியில வாய வச்சு பூணு ஊதி அவனுக்குள்ள ஒரு ஜீவன் வந்துச்சுல்ல? வந்துச்சா இல்லையா? அப்போ அந்த ஜீவன் வந்தவுடன் அவன் எப்படி இருந்தான்? யாருடைய ஜீவன் அவனுக்குள் இருந்தது? யார போல அவன் இருந்தான்? யாருடைய சாயலாக இருந்தான்? யாருடைய ரூபத்தின்படி இருந்தான்? எந்த ஞானம் அவனுக்குள் இருந்தது? சத்தமா. எல்லா மிருகங்களுக்கும் பேர் வச்சானே, அது எந்த ஞானம்? தூங்கும் போது உருவான மனைவியை பார்த்து இவள் என் மாம்சத்தில் மாம்சம் என்றானே, அது எந்த வெளிப்பாடு? ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னால எப்படி இருந்தானோ அதை விட பெட்டராக கர்த்தர் உங்கள் உள்ளான மனுஷனை தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமான. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமான. கவனிங்க, இப்ப உங்க கண்ணு உங்க வெளி மனுஷனை விட்டுட்டு உள்ளான மனிதனை நீங்க பார்க்க போறீங்க. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கும் கடவுளுக்கும்
எனக்கு கடவுளுக்கும் உறவு உறவு இப்போ இப்போ உள்ள மனுஷனுக்கும் உள்ள மனுஷனுக்கும் உன்னத மனுஷனுக்கும் உன்னத மனுஷன் உன்னத தேவனுக்கும் உன்னத தேவனுக்கும் உள்ள மனுஷனுக்கும் உள்ள மனுஷனுக்கும் உறவு மலர்ந்தது. உறவு மலர்ந்தது. உள்ள மனுஷனும் உள்ள மனுஷனும் உன்னத தேவனும் உன்னத தேவனும் கைகோத்து கொண்டனர். கைகோத்து கொண்டனர். உள்ள மனுஷனுடைய ஞானம் உள்ள மனுஷனுடைய ஞானம் உன்னதமானுடைய ஞானம் உன்னதமானுடைய ஞானம் ஒரே ஞானம். ஒரே ஞானம். உள்ள மனிதனுடைய பரிசுத்தம் உள்ள மனிதனுடைய பரிசுத்தம் உன்னத தேவனுடைய பரிசுத்தம் உன்னத தேவனுடைய பரிசுத்தம் ஒரே பரிசுத்தம். இது மாத்திரம் எனக்கு விட்டுட்டீங்கன்னா இத்தனை வருஷம் ஆண்டவரோட நடந்து நான் கண்டுபிடிச்சது இந்த சத்தியம்தான் ஒரு மனிதனுடைய பாவ பழக்கங்களை உடைக்கப் போகிறது. இதுதான் சாதாரண மண்டலத்தில் இருந்து அதிசய மண்டலத்துக்குள்ளே நம்மை கொண்டு போக போகிறது. பராலா அந்தாராலா. இப்போ இதை இத்தனையும் நான் சொல்லி முடிக்க முடியாது. நான் உங்ககிட்ட அப்படி டச் பண்ணி சொல்கிறேன். காது உள்ளவன் காது இல்லாதவன் கேட்டுவிட்டு போக கடவன். சில பேர் இப்படி பார்த்துனுங்கிறாங்க, இது வரைக்கும் விளங்குச்சேன்னா இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கணும். உங்களுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனில் கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் உங்களோட உறவாடுறதெல்லாம் உங்கள் மூளைக்கு பேச மாட்டார், உங்கள் ஆவியில் பேசுவார். தரிசனங்கள் ஆவியிலே வரும். அவருடைய வழி நடத்துதல்கள் ஆவியிலே வரும். இந்த ஆவி இப்போ நான் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது உள்ள ஆள் மேலே தான். வெளி ஆளை சட்டை பண்ணுறதே இல்லை. அவர் கத்துவார், என்னை பாரு எசைக்கா, என்னை பாரு. நான் சொன்னேன், உன்னை பார்த்து தான் கெட்டேன். இப்போ நான் உள்ள இருக்கிற மனுஷனை நான் பார்க்க போறேன். அந்த மனுஷனுக்குள் கிறிஸ்து இருக்கிறார். அந்த மனுஷனுக்குள் தான் ஆவியானவர் வந்து தாபரிக்கின்றார். அந்த மனுஷனுக்குத்தான் பரலோகத்துக்கும் இந்த மனுஷனுக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த மனுஷனுக்குள்ளதான் எனக்கு வேண்டிய பரிசுத்தம் இருக்கிறது, நீதி இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. எனக்கு வேண்டிய எல்லாம் எனக்கும் அவருக்கும் தான் கனெக்ஷன். ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து கனெக்ஷன் உங்க கிச்சனுக்கு தானே வரும், ஸ்டவ்வுக்கு. சொல்லுங்கம்மா, உங்க வீட்டில் ஒரு அடுப்பு இருக்குல்ல, அதில் தான் நம்ம அந்த ஆகாசவாணி நியூஸ் வரும். ஃபேனில் தானம்மா வரும். எதில் வரும்? அந்த ரேடியோ தாம்மா உங்களுக்குள்ள ஆண்டவர் திறந்து வச்சிருக்கிறார். இதனோட தாம்மா ஆண்டவர் பேசுகிறார். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் அந்த ஒப்புரவாகுதல் ஊழியம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் படிங்க. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். எங்க உபதேசமே ஆண்டவரும் மனிதனும் ஒன்னாயிட்டாங்க. அதான் எங்க உபதேசம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனும் மனிதனும் சங்கமமாகிவிட்டன. மண்ணுக்குள்ளே மாணிக்கமாய் என்னில் ஜொலித்திட, மண்ணுக்குள்ளே மாணிக்கமாய் என்னில் ஜொலித்திட, அந்த விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகம் வந்தார். ஆராதனை 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 ஆராதனை. அப்புறம் அடுத்த அடி என்ன? சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இந்த சின்னம் சிறு எசேக்கியாவும் வாசம் செய்கிறார். சின்னஞ்சிறு
மனிதனுக்குள் வாழ வந்தீரே. இங்க கவனிங்க, இந்த சின்னம் சிறு எசேக்கியாவில் வாழ வந்தீரே. எங்க வந்தாரு? என் மண்டைக்கல இல்ல, மண்டை பெருசவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த உள்ள மனிதன்ல தான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு உள்ள அவர் வரல, கோயில்ல வந்துட்டு போயிட்டாரு. மனிதனை எடுத்தாரு, ரத்தத்தால கழுவுனாரு, புது சிருஷ்டியா மாத்திட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, நான் இதுவரைக்கும் பழைய சிருஷ்டிகளுக்குள்ள வந்து நாரிடுச்சு, என்னால முடியல. தாவீதுகிட்டே வந்து பார்த்தேன், அப்புறம் அவன் அடுத்தவளோட தூங்கின உடனே ஓடிட்டேன். ஆனா இப்ப நான் என் மக்களை விலையேற பெற்ற ரத்தத்தினால, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் அல்ல, மாட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அல்ல, புறா குஞ்சுகளின் ரத்தத்தால் அல்ல, என் சொந்த மகனுடைய ரத்தத்தால கழுவி அவர்களுக்குள்ள ஒரு புதிய மனுஷனை சிருஷ்டித்து அந்த மனிதனை என்னுடைய ஆலயமாக்கி அதற்குள்ளாக நான் வாழ வந்து விட்டேன். இது வந்த உடனே அந்த வெளிப்பாடும் வந்துடும். அப்ப எனக்கு இப்ப நான் என்ன பண்றேன் எசேக்கியான்னா, நான் இந்த பழைய மனுஷனோட சண்டை போட்டு 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 பல்லு உடஞ்சிச்சு, கண்ணு குறைஞ்சிச்சு, பாடி உடஞ்சிச்சு. கடைசியில் என்ன பண்ணிட்டேன்? மாம்சத்தின்படி எசேக்கியாவை நான் பார்க்க மாட்டேன். எனக்குள்ள ஆண்டவர் ஒரு புது சிருஷ்டியை என்னை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த புது சிருஷ்டியில இயேசு வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே, தேவா அர்ப்பணித்தே, என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொண்டீர், ஏந்திக் கொண்டீர் என் உள்ளத்தை வாசந்திக்கிறீர். ஃபாதர் வந்து மக்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு பாடினாரு. ஏற்றுக்கொண்ட மக்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இயேசு தேவா அர்ப்பணித்தே, என்னையே நான் பணித்தே, ஏற்றுக்கொண்டி ஏந்திக் கொண்டு என் உள்ளத்தை ஏற்றுக்கொண்டீர், ஏந்திக் கொண்டீர் என் உள்ளத்தை உம் வீடாக்கினீர். ஃபாதர் வீடாக்கினேர்னு பாடல. ஃபாதர் இது ஹிந்தியில தான் நான் படித்தேன் ஃபர்ஸ்ட், தமிழ்லையே படிக்கல. இதை பாடி பாடி ஜனங்கள்லாம் பிரெயின் வாஷ் ஆயிட்டாங்க. அது ஹிந்தியில் ईशु मेरा अर्पण किया, सब कुछ मेरा अर्पण किया, ग्रहण किया முடிச்சிட்டீங்க. मन में मेरे घर बनाया, ग्रहण किया, स्वीकार किया, मन में मेरे घर बनाया. ஹிந்தியில் எப்படி இருக்குன்னா, கிரகன் கியா என்னை அங்கீகரிச்சிட்டீங்க, ஸ்வீகார் கியா என்னை வரவேற்றுட்டீங்க, என் மனசையே என் உள்ள மனுஷனையே கர்பனாயா, கர்னா வீடு, கர்பனாயா. ஹிந்தியில் ஃபாதர் பாட்டு அது அப்படி எழுதியிருக்கிறாங்க. அதே தான் ஃபாதர் என்ன சொல்வார்னா, என் உள்ளத்தில் வாசம், என் உள்ளத்தில் வசிக்கின்றார். எல்லாரும் அந்த உள்ளான மனிதனை, அதில் தான் இயேசு வர்றாரு. சரி, இப்போ நான் சொல்றேன், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்துன்னு இருக்குல்ல. எங்க வர்றாரு? கண்ணுக்குள்ள, கையில ஆடிச்சு பிரதர், மண்டையில. எங்க வர்றாரு? டைரக்டா இங்க வந்துடுறாரு. அங்க வந்துட்டு தான் அங்க இருந்து ஹெலிகாப்டர்ல மண்டைக்கு போறாரு, கைக்கு போறாரு, காலுக்கு போறாரு,
ஹோல் பாடியில் உலாவுறாரு. அதனால் நான் என்ன சொல்லுவேன், என் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற, என் உள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே, என் உள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே, நீர் வளர்ந்தும் நான் குறைந்தும் ஒன்று மாத்திரம் என் ஆசையே, நீர் வளர்ந்தும் நான் குறைந்தும் ஒன்று மாத்திரம் என் ஆசையே. இப்ப என்ன பண்றாருன்னா, உள்ள இருக்கிற இயேசு மகாராஜா சிந்தனையை பிடிக்கிறார், கைகளை பிடிக்கிறார், கண்ணை தொடுகிறார். அங்க உள்ள இருந்து வர 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 கண் சுத்தமாகுது, மண்டை சுத்தமாகுது, சரீரம் சுத்தமாகிறது. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ என்னை பரிசுத்தமாக்கும் கிட்டாவே தொண்டை தான் போகும். பரிசுத்தம் எங்க இருக்கிறது? எனக்குள்ளே அவருடைய பரிசுத்தத்தின்படியே படைக்கப்பட்ட புதிய மனுஷன். அப்ப நான் என்னன்றேன், ஆண்டவரே என்னை பரிசுத்தமான ஆக்கிட்டீங்கப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. உங்க ஆசீர்வாதங்கள்லாம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்க இருக்கு சொல்லுங்க அம்மா. கையிலையா? எல்லா ஆசீர்வாதமும் கையில இருந்தா திருடன் தூக்கிட்டு போயிடுவான். உள்ள இருக்கு. அதான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அப்படியே படிங்க. நான் இப்பதான் தொடங்குறேன். ஆனபடினாலே நாளைக்கு முடிஞ்சா பார்க்கறேன், இல்ல பூண்டி. பூண்டிக்கு வந்தோர் ஆண்டி ஆனது இல்லை. வந்தா உங்களுக்கு லாபம், வரலன்னா உங்களுக்கு நஷ்டம். எனக்கு என்ன, நீங்க எல்லாரும் வரணும் தான் எனக்கு ஆசை. உண்மையா உங்களுக்கு இந்த இதை மாதிரி உபதேசம் இப்போ நான் என்ன பண்றேன், டச் பண்ணிட்டு வரேன். அதனால தான் ஆண்டவர் எனக்கு மெசேஜே நீ கொடுக்கல. ஏன்னா நான் மெசேஜ் எடுத்திருந்தேன்னா ஒன்னையே நிறுத்திருப்பேன். நான் பாட்டுன்னு இஷ்டமா போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இப்ப படிங்க. ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்ம எல்லாரும் சொல்லுங்க, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கவனிங்க மறுபடியும். நாம் அவருக்குள் எவருக்குள்? கிறிஸ்துவுக்குள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். நான் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டேன். கிறிஸ்து எனக்குள் வந்து விட்டார். இல்ல நான் அவருக்குள் வந்து விட்டேன். ஐயோ இல்ல, அவர் எனக்குள் வந்து விட்டார். இல்ல நான் அவருக்குள் வந்து விட்டேன். நான் அவரும் ஒண்ணா ஆயிட்டேன். அவ்வளவுதான், நானும் அவரும் ஒண்ணா ஆயிட்டேன். அங்கீகரிச்சா அங்கீகரிங்க, இல்லைன்னா போங்கயா. நானும் இயேசுவும் ஒன்றாகி விட்டோம். இயேசு இப்படி சொல்லிதான் மாட்டிக்கிட்டாரு. எல்லாம் கல்ல தூக்கிட்டான். யோவான் 10:30 படிங்க சீக்கிரமா. இது அப்படியே வச்சுட்டே இருங்க. யோவான் 10:30.
நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவும் இயேசுவும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஒன்றாயிருக்கிறோம். நானும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறோம். அவர் ஆவி என் ஆவி மனிதன் ஒரு மனிதனாகிவிட்டார். அவர் ஆவியாயிருக்கிறார். என் ஆவி மனிதன் அந்த மனிதனோடு ஒன்றாகிவிட்டார். நான் நடந்தால் இயேசு நடக்கிறார். நான் பார்த்தால் அவர் பார்க்கிறார். நான் தொட்டால் அவர் தொடுகிறார். இந்த வெளிப்பாடு தான் எசேக்கியானை உயிரோட வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த வெளிப்பாடு தான் நேத்தை விட இன்றைக்கு என்ன ஹையர் லெவலுக்கு கொண்டு போகிறது. இஷ்டம் இருந்தா எடுத்துக்குங்க, இல்ல விட்டுட்டு போங்க. ஆனா நீங்க எல்லாரும் இந்த சத்தியத்தை அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லாரும் கையை வர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நானும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறோம். நானும் ஆவியானவரும் ஒன்றாயிருக்கிறோம். நீங்க யோசித்து பாருங்க, இதையே நீங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்களேன். இப்ப ராத்திரி தூங்க போறீங்கல்ல, ஊர் கதையெல்லாம் பேசாதீங்க, மாம்ச கதையே பேசாதீங்க. மாம்சம் பசிச்சா ஐயோ பசிக்குதேன்னு சொல்லாதீங்க, தண்ணி குடிங்க. இல்லைன்னா வெளியே தோசை போடுறாங்க, சாப்பிட்டு வந்துடுங்க. இப்போ எனக்கு அது பெருசு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறார். என் கைகளுக்குள் இருக்கிறார், என் கண்களுக்குள் இருக்கிறார், என் முகத்தில் இருக்கிறார், என் சரீரத்தில் இருக்கிறார். நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம். 150 முறை சொல்லிட்டு பாடுங்க. காலை எழுச்சி உட்கார்றதுக்கு முன்னால் ஒரு 150 முறை சொல்லிட்டு வாங்க. நீங்கள் நாளைக்கு இங்கே வந்தீங்கன்னா கடகடான்னு இந்த பூமியே ஆடும். சில பேர் சொல்கிறாங்க, அதுக்கு தானே நான் அதெல்லாம் சொல்கிறதே இல்லை. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு தொண்டை திறக்க பலன் இல்லை. நேற்று வயன் என்னால் எழும்ப முடியல. கண்ணை மூடிக்கிட்டு நான் என்ன பண்ணேன்? அவரை பார்த்தேன். எங்கே பார்த்தேன்? உள்ளே பார்த்தேன். எவ்வளோ நேரம் பார்த்தேன்? பார்த்துக்கிட்டே இருந்தேன். இங்கே வர வரைக்கும் பார்த்தேன். அதனால தான் நான் நிற்கிறேன். இது ஒரு பெரிய மந்திரமாங்க. சொல்லுங்க, இது மந்திரமா? சின்ன வயசுல நீங்கள் சொல்லலை, ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் சொன்னீங்களா? சொல்லலையா? சொல்லுங்க. நீங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க அப்பா சொந்தக்காரங்க வந்த உடனே இங்க வாமா இயேசு எங்கம்மா இருக்கிறாருன்னா இப்படி நீங்களா இல்லையா? அதை ஏன் மறந்தீங்க? உள்ளான மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவும் பிதாவும் இருக்கிறார்கள். இதை நீங்க வாயில சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க என்னை கைவிடாதிரும் நாதா அப்படி சொல்லாதீங்க. நீங்க தான் அவர் கை, அவர் தான் உங்களுக்கு கை. அவர் தலை, நான் உடம்பு. தலை வேற உடம்பு வேறையா? சொல்லுங்கம்மா. நம்ம எல்லாரும் என்னடுவோம், சரீரமாகிய சபை. சரி, தலையாகிய இயேசு. ஆமா, தலை வேற நான் வேறையா? சொல்லுங்கம்மா. இது எசேக்கியா தலை, இது அலெக்ஸ் பாடியா? சொல்லுங்கம்மா. தலை எசேக்கியா அண்ணன் தலை, உடம்பு கழுத உடம்பு. இனிமேல் யாரையாவது கழுதன்னு சொல்லி பாருங்க. பிள்ளைய கூட சொல்லாதீங்க. சரி, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடி வேற செடி வேறையாமா? இல்ல, ரெண்டும் ஒண்ணாமா? ஆமா. ஒரே சாரா? ஆமா. ஒரே பழமா? ஆமா. ஒரே கலரா? இதுக்கு மேல நான் எப்படி சிம்பிளிஃபை பண்றது சொல்லுங்க. ஆவியானவர் சொல்றார், எனக்கும் தெரியலடா இதுக்கு மேல எப்படி சிம்பிளிஃபை பண்றது. நாங்க 2 பேருமே இப்ப பேசிக்கிறோம். இதுக்கு மேல இந்த மண்டைகளுக்கு
உங்களை சொல்லலை. ராத்திரி போய் படுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு, ஏசையா எனக்குள்ள இருக்கிறீங்களே, ஏசையா என்னை புது மனுஷியா மாற்றி 15 வருஷம் ஆகுது அப்பா, இன்னும் நான் புது மனுஷியே பார்க்கலையே, நான் பழைய மனுஷியே பார்த்து புலம்புறனே, மன்னிச்சுங்க ஐயா, நீர் எனக்குள் வாசம் பண்ண வந்தீர் ஐயா. நீர் வளர்ந்தும் நான் குறைந்தும் ஒன்று மாத்திரம் என் ஆசையே. நீர் வளர்ந்தும் நான் குறைந்தும் ஒன்று மாத்திரம் என் ஆசையே. இப்ப நான் சொல்றேன், நீதிமான் என்பது நீங்க நீதியை செய்த மானா இருந்ததுனால அல்ல, கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய நீதியாகும்படி, பிதாவின் நீதி என் நீதி, இயேசுவின் நீதி என் நீதி, ஆவியானுடைய நீதி என் நீதி. அதற்காக பாவமறியாத அவர் பாவியானார். எதனால? நீதி அறியாத நான் நீதிமானாவதற்காக. எல்லாரும் சொல்லுங்க, பாவமறியாத அவர் பாவமானார். எதற்காக? நீதி அறியாத நான் நீதிமானாவதற்காக. நில்லுங்க, மறுபடியும் அதே வசனத்தை படிங்க, மறுபடியும் அதே வசனத்தை படிங்க. 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, நாம் சத்தமா வாயை திறந்து, நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகி விட்டோம். எல்லாரும் சொல்லுங்க, நாம் கிறிஸ்துவுக்குள் வந்த அதே வினாடி தேவனுடைய நீதியாகி விட்டோம். நீங்க யாருமா? தேவனுடைய நீதி. உங்க நீதி யார் நீதி? தேவ நீதி. உங்க நீதி யார் நீதி? தேவனுடைய நீதி. நீங்க ஃபாஸ்டிங் பண்ணி வாங்குனதா? இல்ல. நீங்க நல்லா நடந்து வாங்குனதா? இல்ல. இலவசமா கொடுத்தாரா? ஆமா. சிலுவையில அவர் பாவியானாரா? ஆமா. அதனால நீங்க நீதிமான் ஆனீங்களா? ஆமா. அப்ப நீதிமானுக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் உங்கள் மேல் இருக்கு. ஆமென். நீதிமான் பனையை போல செழிப்பான். நீங்க செழிக்கலனா யார் செழிப்பது? நீதிமான் தலையின் மேல் நித்திய ஆசீர்வாதம் உண்டு. நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறார். எப்படிமா நீதிமான் ஆனீங்க? அவரால். படிங்க எல்லாரும், நாம் அவருக்குள். படிங்க, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை பாவமாக்கினார். இன்னொரு முறை, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்பா, அப்பா சொல்லுங்க, அப்பா, அப்பா சொந்த குமாரனை பாவமறியாதவரை பாவியாக்கி எனக்கு உங்க நீதிய இலவசமா கொடுத்துட்டீங்க. இதற்காக நன்றி சொல்றேன். நான் என்ன மாம்சத்திலேயே பார்த்து என்ன நானே குறை சொல்லி அதே பிரசங்கம் பண்ணி எல்லாரையும் மாம்சத்துல பார்த்து என் வாழ்க்கையை வேஸ்ட் அடிச்சான். இனி வர நாட்களிலே இயேசு சிலுவையில் செய்ததை அவர் என்னை புது சிருஷ்டியாய் மாற்றினதை அந்த சிருஷ்டியிலே அவர் வாசம் பண்ணுவதை ஆவியானவர் வாசம் பண்ணுவதை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். வாயிலே அறிக்கை செய்வேன். அதற்கு நன்றி சொல்லுவேன். இனிமேல் நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் தெரியுமா? 3 வாதம் செய்யணும். 1, இயேசு எனக்குள் இருக்கிறீர் ஸ்தோத்திரம். இயேசு எனக்குள் இருக்கிறீர் ஸ்தோத்திரம். என்னை புது சிருஷ்டியாய் மாற்றி விட்டீர் ஸ்தோத்திரம். என்னுடைய புது சிருஷ்டியிலே பாவம் இல்லை ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தமாக மாறிவிட்டீர் ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க பார்க்கலாம். பாவியாக இருந்த என்னை நல்லவரே வல்லவரே எல்லாரும் நல்லவரே
வல்லவரே எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. பரிசுத்தராய் வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே. நல்ல கைகளை உயர்த்தி ராஜா எங்க மனசில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. எங்க ஆவியில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.